கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது நிறைவாய் வேணும் என்பதற்காக இறை பக்தியோடு கடவுளுக்கு பிரியமான விதத்தில் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு நடத்த வேண்டும் நோக்கத்தோடு கூட அந்த திருமணத்தை நடத்துறதுக்கு முன்னிக்கிறோம். நான் இந்த சர்ச்சினுடைய பாஸ்டராக இருக்கிறேன். ஒருவேளை தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லாரும் நாங்கள் இங்கே நடத்தும் பொழுது நீங்கள் எல்லாரும் அமைதி காத்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நடத்துறதுக்கு வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டாகும். அந்த ஆசீர்வாதத்துக்கு உரிய காரியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நாங்கள் ஆயத்தப்படுத்த விரும்புகிறோம். ஒரு அருள் அப்படியே ஒரு ப்ரேயர் பண்ணி ஜெபித்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஜெபிச்ச பிறகு ஒரு பாடல் பாடும்போது முதல்ல மாப்பிள்ளை வந்துடுவாங்க. மாப்பிள்ளையை கூட நிற்கிறவங்க கூட்டிகிட்டு வாங்க. ஒரு டீமாக அப்படியே அழைச்சிட்டு வரலாம். மாப்பிள்ளைய முகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, எங்கள் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, எங்கள் பெரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, எங்கள் பெரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினா எங்கள் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா எங்கள் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம்முடைய என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம்முடைய என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி
நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா நாங்கள் உமக்கே சொந்தமானோ. உம்மையே நம்பி வாழ்வதா நாங்கள் உமக்கே சொந்தமானோ. உயிரான கிறிஸ்து வந்ததா அந்த உறவுக்குள் வந்து விட்டோ. உயிரான கிறிஸ்து வந்ததா அந்த உறவுக்குள் வந்து விட்டோ. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா நாங்கள் உமக்கே சொந்தமானோ. உம்மையே நம்பி வாழ்வதா நாங்கள் உமக்கே சொந்தமானோ. உயிரான கிறிஸ்து வந்ததா அந்த உறவுக்குள் வந்து விட்டோ. உயிரான கிறிஸ்து வந்ததா அந்த உறவுக்குள் வந்து விட்டோ. மணமகளை உள்ள அழைத்துற நேரத்தில் நம்ம இணைந்து நின்று பெண் உள்ள கூட்டி வரும்போது நின்று வரவேற்க போகிறோம். நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது 2 காரியத்தை நம்ம விரும்புகிறோம். ஒன்று, இந்த இடம் முழுவதும் இறைவனுடைய பிரசன்னம் நிரம்ப வேண்டும். ஆண்டுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புமானால் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கை நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நிறைய நேரத்தில் நமக்குள்ள மனதில் கவலை இருக்கும், பாரம் இருக்கும், கேள்விகள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், அல்லது போராட்டங்கள், பிரச்சனைகள், நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது. எந்த சூழ்நிலை இருக்கிற எல்லாருக்கும் ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்தை உருவாக்குவதற்காகத்தான் நாம் பாடி அவரை உயர்த்துகிறோம், அவரை போற்றுகிறோம், அவரை புகழுகிறோம். ஏசப்பா சொன்னார், என் நாமத்தை துதிக்கிற உயர்த்துகிற எந்த இடத்துக்கும் நான் பிரசன்னராய் வருவேன். இப்போ நம்ம கோவிலில் போய் தெய்வத்தை பார்த்த ஒரு காலம் வேற, அவரை துதிக்கிற பொழுது நானே உங்கள் மத்தியில் வருவேன்னு சொல்லி நம்ம மத்தியில் வந்து அவரை ஆசீர்வதிப்பது என்பது வேற. நம்ம இந்த வேளையில் கூட ஒரு பாடலை பாட போகிறோம். அந்த பாடுகிற பொழுது மணமகள் வருவாங்க. மணமகள் வந்து மேலே வந்து சேர்ந்த பிறகு அப்புறம் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கூடுமே எல்லாம் கூடுமே, என் இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, நம் இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உங்க பெயரால் கை நீட்டினார், உங்க பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. எல்லா நோய்களும் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, நம் இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை.
மணமகளோடு சேர்ந்து அழைத்து வருவீங்களா? கூட இருக்கிற உறவு எல்லாம் கூடுமே நம் இயேசுவாலய கூடுமே, எல்லாம் கூடுமே நம் இயேசுவால. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, சபையார் எல்லாரும் எல்லாம் வந்திருக்கிற அத்தனை பேரும் அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த நாள் முழுவதையும் கர்த்தருடைய கரத்தில் அப்படியே அர்ப்பணிப்போமா? அவருடைய கரத்தில் கொடுத்தா அது நன்மையாக மாறும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் எப்போ சீஷர்கள் கையில் இருந்த அப்பத்தையும் மீனையும் அவர்கள் கையில் ஆண்டவர் கையில் போன உடனே அது 1000ஆய் பெருக பண்ணினார், அதை ஆசீர்வதித்தார். அதே போல் இந்த நாளில் இந்த திருமண காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் வாயை திறந்து நல்லா நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? பிதாவாகிய தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்கிற என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் ஆண்டவரே நான் கொடுப்பேன், தருவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே அப்போ அந்த திருமண காரியத்தை தகப்பண்ணி நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மறைந்தோம் நீர் கூட இருந்து வருகை தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற உறவினர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாய் நீர் நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த திருமணம் வந்திருக்கிற ஆண்டவரே அப்போ உண்மை அறியாத பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான வழிவாசல்களை நீங்கள் திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் உடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே வருகிற உறவினர்களை பத்திரமாய் அழைத்து வந்து நீர் பத்திரமாய் வீட்டுக்கு அழைத்து செல்லும்படியாக உடைய பாதுகாப்பின் கரம் எல்லார் மேலும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒத்துழைப்பு என்ன அப்படின்னா, நாங்கள் என்ன இங்கே நடத்துகிறோமோ அந்த நடத்துகிற காரியத்தில் உங்களுடைய கவனிப்பு, பங்கெடுப்பு, உண்மையான இருதயபூர்வமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஏதுவான காரியம் நடக்க வேண்டும். ஓகே, இடையில சார்லஸ் வேத பகுதி ஒன்று வாசிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. எபேசியர் இருந்து 5ஆம் அதிகாரம் சொல்லுவேன், எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லும் பொழுது இன்னொரு வேத பகுதிக்கும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் ஒரு வேத பகுதி வாசிக்க கொண்டிருக்கும். சரி, நம்ம குடும்பத்தார் எல்லோரும் இணைந்து வாசிக்க போகிறோம். காரியத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான முதல் காரணம் என்னன்னா, நம்ம எல்லாரும் உயிரோடு கூட வாழ்வதே நம்மை நேசிக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால தான். நம்ம ஆசீர்வாதிக்கப்பட்ட சுகமுள்ள ஒரு உயிர் வாழ்க்கை அதை கொடுக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய ஆத்மாவை பார்த்து நம்ம நன்றி சொல்லுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த திருமறையில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுதெல்லாம் நன்மை செய்த அவருடைய காரியங்களை நம்ம நினைச்சு பார்க்குறோம் என்பதையும் நினைத்து பார்த்து உண்மையாகவே இன்னும் எனக்கு நன்மை செய்ய போகிற என்ற எதிர்பார்ப்பை பெற்றுக்கொள்ள அது உதவி செய்யும். ஆடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாஸ்டர்மா பாட முடியுமா? முன்னாடி வந்து சேர்ந்து பாட முடியுமா? அங்கே உட்காந்துங்க. உங்களுக்கு தேவை கல்யாணத்துக்கு. நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்தலை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
ஆத்துமாவே மணிமுடி சூட்டுகிறார் கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார் கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார் அதிசய செயல்கள் காண செய்தார் ஜனங்கள் காண செய்தார் அதிசய செயல்கள் காண செய்தார் ஜனங்கள் காண செய்தார் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே மிக சிறந்த ஒரு காரியம் ஒன்று உண்டென்றால் மனப்பூர்வமாக அவருக்கு நன்றிகளை சொல்லுவதாகும். அந்த நன்றிகளை சொல்றதுக்கு கையில் பணம் இருந்தால் தான் சொல்ல முடியும், காணிக்கை இருந்தால் தான் கொடுக்க முடியும், பொருள் இருந்தால் தான் கொடுக்க முடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளத்துக்குள்ளே எனக்கு நன்மை செய்திருக்கிறார் நினைச்சாவே நன்றி சொல்லலாம். அப்படி எத்தனை பேர் அவர் நன்மை செஞ்சிருக்கிறான்னு உண்மையாக சொல்ல போகிறீங்க? இயேசுவுக்கு நன்றி சொல்வது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? நம்ம எல்லாரும் இன்றைக்கி இப்படி கூடி வந்திருக்கோன்னா ராஜாவாக, அடுத்து திருமணத்தில் நினைவிருக்கிற ராணியாக பார்த்துக்கிறோம். ராஜா ராணி கல்யாணம் வச்சுக்கிறோம். ராஜா ராணி கல்யாணம் பேர் வேறு, அப்புறம் சொல்லிக்கிறேன். நான் இப்போ ராஜாவும் ராணியுமாக இணைக்கப்படுற அளவுக்கு இவங்க வாழ்க்கை இப்படி இவ்வளோ பேர் சேர்ந்து ஆசீர்வதிக்க வந்திருக்க காரியம் அந்த பிள்ளைகளுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். ஆகவே உங்கள் ராஜா கல்யாணத்தை நடத்துறதுக்காக நான் இலங்கையிலேருந்து பயணம் பண்ணி பறந்து வந்து இங்கே நிற்கிறேன். ஸோ சபை மக்கள் எல்லாமே ரொம்ப நாளாச்சு பார்த்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். ராஜா கல்யாணத்தை நடத்தணுன்றதுக்காகவே ஆண்டவர் ஏற்பாடு செஞ்சு ஸோ சபை மக்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணிங்க. இன்றைக்கி சொந்த பந்தங்கள் எல்லோரும் பார்த்து உங்கள் முகத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் முன்னால் பெலத்தோடு நிற்க வச்சிருக்கிறார். ஸோ சொந்தங்கள் உறவுகள் எல்லாருக்கும் சொல்கிறோம், நம்ம எல்லோரும் நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறனால நாம் கலங்கி கொண்டு போய் பார்த்து அவர் ஒதுங்கி போக மாட்டார். கண்ணீர் வடிக்கிறத பார்த்துட்டு உனக்கு இப்படி வேணும்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். எல்லாருடைய கண்ணீரை துடைக்கிறவராக, கலக்கத்தை மாற்றுகிறவராக வருகிற ஒரு இயேசு, உயிருள்ள இயேசு இவர். அப்போ இந்த நாளில் நீங்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில் புதிதாக எங்களை பார்த்தாலும் உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிற நல்ல செய்தி ஒன்று உண்டு. இயேசு மிகவும் நல்லவராக இருக்கிறார்.
அவர் உயிர் உள்ளவராக இருக்கிறார். அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டு, சபைக்கு அப்பாற்பட்டு, பலவிதமான நம்முடைய சொந்த பந்த பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு மனிதர்களாக இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிற ஒருவரைத்தான் நாம் இங்கே பாடி உயர்த்தி துதிக்கிறோம். இன்னொரு பாடலை, சிறிய பாடலை மட்டும் பாடிட்டு நிகழ்ச்சிகளை கடந்து வர விரும்புகிறேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. 2 சரணத்தை மட்டும் பாடி பல்லவியோடு கூட சேர்ந்து பாட போகிறோம். ஏன் இதை பாடுறோன்னா, நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்துட்டு இவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறது போல இயேசு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறது போல நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுடைய விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். இதற்கெல்லாம் ஒரு நல்ல காரியத்தை உண்டாக்குவதற்கு தான் நான் இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். வெற்றியின் இன்று ஆக மகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு, ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். இந்த நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்து நிற்க. அந்த மேன்மை அவர் வந்து உங்களை தொடுவதை எதிர்பார்க்க வேண்டும். அவர் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அவர் பேசினா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. அதை நீங்கள் கேட்க பழகிட்டீங்கன்னா கையில் உயர்த்தி ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. எல்லாரும் ஒரு விசை ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை உயர்த்தி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை உயர்த்தி பாடுங்களே.
ஹalleluya. தோல்வி இல்லை. உங்க பிரசன்ன நிரப்பட்ட ஆண்டவரே, உங்க பிரசன்ன எங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படி நிரம்பட்டும். ஹalleluya, ஹalleluya. உங்க பிரசன்னம் தான் எங்களுக்கு மிக முக்கியமானவர். அது உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவை என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, இயேசுன்ற பேரை சொன்னாலே ஒரு ஆறுதல் உண்டாகுது. ஏசையா, நிறுத்தி உள்ளேன். என் கண் முன்னே நிறுத்தி உள்ளேன். அன்பு தகப்பனே, இந்த திருமண நிகழ்வை ஆசீர்வதிக்கும்படியாக பலப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சிறந்த துவக்கத்தோடும் சிறந்த வாழ்க்கை பயணத்தோடும் சிறந்த ஒரு மேன்மையோடு இந்த பிள்ளைகளை துவங்குவதற்கான நாள் தந்திருக்கிறீங்க. நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருப்பதற்கு நோக்கம் இருக்கிறது. இந்த நாள் முழுவதும் நீர் இந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மறக்க முடியாத மேன்மைக்குரிய ஆசீர்வாதத்தின் நன்மையின் நாளாக இது அமைய போவதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் அப்படி கை கழுவி தட்டி அமர்ந்து கொள்ளலாமா? மிக்க நன்றி உங்களுடைய ஒத்துழைப்புக்கு. அமைதி காக்கிற ஒரு அருமையான ஒரு பிரசனத்துக்கு உதவி செய்றீங்க. எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. இது ஒரு சிறந்த நாள். தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனை உயர்த்தி திருமணத்தை நடத்துவதற்காக கூடி வந்திருக்கிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை சார்லஸ் வந்து வாசிக்கும்படி அன்பாக அழைக்கிறேன். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் அதை வாசிப்பாங்க. வாசித்த பிறகு இன்னொரு வேத பகுதி அண்ணன் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் இருக்கீங்களா? வாசிக்க சொல்லுவோம் பாஸ்டர். அண்ணன் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்க போகிறோம். குடும்ப வாழ்க்கை குறித்தும் குடும்பத்திலே எபேசியர் 5:21 திருவசனங்கள். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படியிருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறவன் தன்னில் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஒவ்வொருவரும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியும் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவான். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவாள். ஆமேன். நன்றி. பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷனை தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி
ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷரில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவன் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆமென். இந்த குடும்பத்தில் இணைக்கப்படுகிற இவர்களுக்கு வேண்டிய தேவனுடைய வார்த்தையின்படியான ஒரு எதிர்பார்ப்புக்கு தக்கதான படிப்பினையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சில நிமிடம் மட்டும் பேச விரும்புகிறேன். நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத தேவன் மனிதனை படைத்து விட்டு அவனுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார், பொறுப்புகளை கொடுத்திருந்தார், எல்லா விதமான நன்மைகளை கொடுத்து வைத்து திடீரென்று அவனை பார்க்கும் பொழுது அவருக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது, இப்படி நான் படைத்த இந்த ஆண் மனிதனானவன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அந்த வார்த்தையின் அடிப்படையிலே அவனுக்குள்ளா இருக்கிற விழா எலும்பு எடுத்து ஒரு பெண்ணை வடிவமைக்கிறார், உருவாக்கி அவளை கொண்டு வந்து ஆதாமிடத்தில் சேர்த்து அப்படித்தான் முதலாவதாக குடும்பம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினதை குறித்து பார்க்கிறோம். அப்போ மனிதனை படைத்த தேவன் குடும்பம் என்ற அமைப்பை உருவாக்கி அதிலிருந்து கடைசியாக அந்த வார்த்தையில் வாசிக்கப்பட்ட ஒரு வசனம் வாசித்து கேட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீ கவனிச்சிங்கன்னா தெரில. மனிதன் என்று அழைக்கப்பட்ட அவனை பார்த்து கடைசி சொல்றாரு, இதுக்கு பிறகு மனுஷன் புருஷன் என்ற பெயரோடு கூட தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடே இசைந்திருப்பான் என்ற வார்த்தையில் முடிக்கிறார். தன் தகப்பன் தாய் என்ற அந்த பராமரிப்புக்குள்ளே வளருகிற ஒரு ஆண், தன் தகப்பன் ஒரு தாய் என்ற பராமரிப்புக்குள்ளே வளருகிற ஒரு பெண் திருமணம் என்ற காரியத்தின் மூலமாக இப்பொழுது புருஷனாக மனைவியாக ஒரு புதிய பொறுப்பிலே இணைக்கப்படுறதுதான் திருமண வாழ்க்கை. இப்படி தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரும்பாலும் நடந்திருக்குது. அநேக திருமணமானவங்க இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் திருமணத்துக்கு முன்பதாக பிற குடும்பங்களை பார்த்துருப்போம், பல திருமணங்களுக்கு போயிருப்போம். நமக்கும் ஒரு திருமணம் நடக்கும் என்ற காரியங்கள் வந்த பொழுது திருமண வாழ்க்கை குறித்து சிலர் அறிந்து திருமண வாழ்க்கைகளை பிரவேசித்தவர்கள் உண்டு, சிலர் அறியாமலே திருமண வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள் உண்டு, போக போக கற்றுக்கொண்டவங்க. ஆனால் குடும்பம் என்று வருகிற பொழுது இதை மனிதன் கண்டுபிடித்த ஒரு திட்டமாகவோ மனிதன் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு காரியமாக இல்லை. குடும்பம் என்பதை கடவுள்தான் ஏற்படுத்தினார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இணைக்கப்பட்ட இந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் ராஜா, உங்கள் பேரை பார்த்துட்டே இருந்தேன், இவருடைய பேருக்கு பின்னால் ஜேஏன்னு முடியுது. பொண்ணோட பேரை வாசித்து பார்த்தேன், அதுலேயும் கீழே ஒய்ஏன்னு முடியுது. அதில் மேலே இருக்கிற 2 பேரையும் அப்படி பிரித்து எடுத்தால் ஜயான்னு முடியுது. என்ன ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க? JAOYன்னா அதனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன், சத்தியா தான். ஆனால் உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் இணைப்பதை மாறுவதாக. ஸோ அப்பப்போ ஸ்பாட்டில் வந்து வெளிப்பாட்டை சொல்லி முடிச்சிடுவேன். ஓகே, இதில் வந்து பிரசங்கத்தில் இருக்கிற காரியம் கிடையாது. மேலே இருக்கிற JAOYA எல்லாம் சேர்த்து என்ன செய்ய போகிறீங்க? ஜெயா. அப்படின்னா என்ன? உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்க வேண்டும். ஜெயமாக வாழ்கிற வாழ்க்கையாக இருப்பதற்கு என்ன தேவை? எல்லாருக்கும் நான் சொல்ல போகிற காரியம் என்னை குறித்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் காலாறுகளை சேர்ந்தவன் தான். ஒரு ஊழியக்காரனாக போதகராக ஒரு திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை போதித்து அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளுக்கு, பலவிதமான மனப்போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், பொல்லாத சத்துருடைய காரியங்களாக ஏற்படுகிற வியாதி பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இயேசுவால் வருகிற நன்மையை பெற்றுக்கொள்கிற வழியை காண்பிக்கிற ஒரு பாதையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அவை உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை நிச்சயமாக உங்களுக்கு நலமாக இருக்கும் என்றும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாரும் நலமாக இருந்து பலப்படும் நோக்கத்தோடு கூட நான் பெரிய பிரசங்கம் பண்ணவில்லை. ஆனால் 5 வார்த்தைகளை நான் குடும்பங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே குடும்பமாக இருக்கிறோம். திருமணமானவங்களும் குடும்பத்தில் இருக்கிறீங்க,
திருமணமான பிள்ளைகளை பெற்றிருக்கிற பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கு உள்ளதாக இருக்கிறோம். அவை கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் தகப்பன் தாய் மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் இப்படி எல்லாமே சேர்ந்த எல்லாமே என்னதாது குடும்பம் தான். அந்த ஒரு வார்த்தைக்குள்ள தான் எல்லாமே வருது. இதில் சில குடும்பத்தில் எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, சிலருக்கு தலைவலியாக இருக்குது, சிலருக்கு பாரமாக இருக்குது, சிலருக்கு இது எப்போ மண்டைய போடுன்னு நினைக்கிற அளவுக்கு தொந்தரவாக இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் எல்லா குடும்பமும் சந்தோஷமான குடும்பமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாராம். அந்த சந்தோஷத்தை தடுக்கிற காரியங்களும் இருக்குது, சந்தோஷத்தை கெடுக்கிற காரியங்கள் இருக்குது. அது பலருக்குள்ள இருக்கிற சுயநலங்களாக இருக்கலாம், நான்ற அந்த ஆணவமாக இருக்கலாம், நீ இப்படி செஞ்சதாகன்னு சொல்லி மற்றவங்களை கட்டுப்படுத்தி அடக்கி ஆளுகிற ஒரு அடிமைத்தன முறையாக இருக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் கடவுள் என்ன விரும்புகிறார் என்பது குறித்த முதல் குறிப்பை ஒரு வார்த்தை வாசித்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முடிந்தால் யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்திருக்கிறேன். நீங்கள் வாசிப்பீர்களானால் நான் வாசிக்கிறேன், அதை கேளுங்க. கடவுளுடைய திருமறை தான் இது. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த நர்ஸுமாருங்க, மருத்துவச்சிகள் சொல்லப்படுகிறது, நர்சஸ், செவிலியர்கள் சொல்லும் இல்லையா, அவங்களை குறித்து ஒரு வார்த்தை இங்கே வருகிறது. இந்த செவிலியர்களாக இருந்தவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படிக்கு தேவன் செய்தாராம். ஒரு குடும்பம் தழைக்கணும் அல்லது செழிப்பா இருக்கணும், அவன் குடும்பம் நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக காணப்படணும்னா அதுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட குணாதிசயத்தை பாருங்க. அந்த குடும்பத்தில் அவங்க இருக்கிற என்ன குணாதிசயம் காணப்பட்டுச்சா? தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் காணப்பட்டது. இன்னைக்கு கடவுளுக்கு பயப்படுற பயம் இப்போ இருக்கிற இளம் தலைமுறைக்குள்ளேயும் கிடையாது. பல மக்களுக்குள்ள அது ஏதோ கோவிலுக்கு போகிற பொழுது மட்டும் ஒரு பயம் வருகிறது, பக்தி வருகிறது. ஆனால் ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்மை படைத்த தெய்வம் எதை விரும்புகிறார் என்பதை செய்ய வேண்டும், எதை விரும்பவில்லை என்பதை அறிந்து அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு பயம் இருக்குமானால் அப்படி தெய்வத்துக்கு பயப்படுற குடும்பங்களை ஆண்டவர் சொல்றாரு தழைக்க வைக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கிடக்கிறது, குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லை, கணவனால் நிம்மதி இல்லை, மனைவியால் சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளால் ஒரு திருப்தி இல்லை, பெற்றோரால் ஒரு நிறைவு இல்லை என்று இருக்கிற அநேக குடும்பங்களுக்கு நான் சொல்ல போகிற நல்ல வார்த்தை இது. உங்களுக்குள்ள உங்களை படைத்த தெய்வத்தை குறித்த ஒரு பயபக்தி உண்டாவதாக. ஏனோ தானோவென்று ஒரு வாழ்க்கை வாழாமல் இந்த வாழ்க்கையில் இவங்க ஒரு அரசாங்க வேலையில் வேலை பார்த்தவங்க தான் அங்கே நர்ஸாக வேலை பார்த்துக்கிற இந்த நபர்களை குறித்து சொல்லப்படுகிறது. ராஜா தீமையான ஒரு காதை செய்ய சொல்லுவான், ஆனால் அவங்க கடவுளுக்கு பயந்து வாழ்ந்ததுனால இவங்களை கடவுள் ஆசீர்வதிச்சாராம். இது முதல் காரியமாக சொல்ல விரும்புகிறேன். அதே காரியத்தை குறித்து இதே நிகழ்ச்சியை நான் எங்கே பார்க்குறேன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்குறேன். அப்போஸ்தலர் 10:2 அங்கே வாழ்ந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தனிப்பட்ட மனிதனாக மாத்திரமல்ல ஒரு குடும்ப தலைவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற குடும்ப ஆலோசனை வார்த்தை இது. அப்போஸ்தலர் 10:2 அவனை குறித்து பார்க்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ இன்றைக்கு இங்கே இருக்கிற உங்கள் குடும்பங்களுக்குள்ள கடவுளுக்கு பயப்படுறதுனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? செபிக்கிற குடும்பமாக இருக்கணும். கடவுளுக்கு பயப்படுற காரியம் என்னன்னா நன்மை செய்கிற குணாதிசயங்களுடையவங்களாக இருக்கணும். இதை சொல்லிட்டு கடைசி குறிப்பை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு கல்யாண நாளை குறித்து நான் பார்க்கிற குறிப்பு என்ன? உன்னத பாட்டு 3:11. இன்னைக்கு கல்யாண நாளாக இருக்கிற அப்படினால இந்த நாளில் உலகத்தில் இருக்கும்படி ஒரு முறை ஏதோ ஒரு ஜோக்கு கேட்டது ஞாபகத்துக்கு வருது. இந்த தாலி கட்டுறதுக்காக எல்லாம் ரெடியானோடனே இந்த நேரம் வரும்ல, கரெக்டாக அந்த நேரத்துக்கு காத்துட்டே இருப்பாங்களாம். அது என்ன நேரம் சொல்லுவீங்க? நல்ல நேரம். நல்ல நேரம் வரும்பொழுது மோளத்தை கட்டு வேமா கட்டு தாலி கட்ட சொல்லுவாங்களே, தாலி வேமா கெட்டி மேலே தட்டியான்னு சொல்லுவாராம். என்னன்னா தாலி கட்டுறது நேரம் நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்பாராம் ஐயர். நல்ல நேரம் முடிய போகுது, அதனால வேமா கெட்டி மேலே கட்டி தாலியை கட்டி. என்னன்னா அது வரைக்கும் நல்ல நேரமா இருந்துச்சு, இனிமேல் தாலியை கட்டிட்டானே வாழ்க்கை நாய்தான் அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி தோணுது. உண்மையில நான் சொல்றேன், இனிமேல் தான் நல்ல நேரமே. அதனால நாங்கள் முதல்ல தாலியை கட்ட மாட்டோம், கர்த்தரை உயர்த்தி மையப்படுத்திடுவோம். உங்கள் குடும்பம் நல்ல நேரம் முடிஞ்ச நேரமாக இருக்குதா, நல்ல நேரம் தொடங்க நேரமாக இருக்குதா? கல்யாணம் பண்ண பிறகுதான் பாஸ்டர் இருக்கிற சந்தோஷமெல்லாம் அப்படின்னு போச்சு நிறைய பேர் முகம் சொல்லுது. நான் சொல்கிறேன், இன்னிலிருந்து உங்கள் குடும்பங்கள் சந்தோஷமாக இருப்பீர்களாக, உங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதாக. அதை ஆசீர்வதிப்பது எங்களுடைய வேலை. கடவுளுடைய ஊழியர்களாக நான் உங்களுக்கு சொல்கிற ஆசீர்வாதம். குடும்பத்தில் ஒருவேளை இதுவரைக்கும் நிறைய பெண்கள் இருக்கிறோம், கணவனுடைய அன்பு கிடைக்க மாட்டேனுது. சம்பாதிக்கிறாரு, பணம் கொடுக்குறாரு, ஆனால் ஏதோ வர்றாரு போகிறாரு, வாழ்க்கை நடத்துகிறாங்க.
என்றிருக்கிற அன்பு நிறைந்த ஒரு குடும்பமாக, சந்தோஷத்துக்கு குறைவுபடுகிற காரியங்கள், புரிந்து கொள்வது கிடையாது, வெறுப்பு, அடிமையை போல் நடத்துகிற காரியம், கோபம், எரிச்சல், சண்டை, பிளவுகள் என்னெல்லாம் இருக்கிற நிலைமை மாறணும். அதுக்கு ஏற்ற விதத்தில் உங்கள் திருமண நாளை குறித்து இந்த வசனம் சொல்லுது பாருங்க. உன்னத பாட்டு 3:11 என்ன சொல்லுதுன்னா, சீயோன் குமாரத்திகளே நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய, ஆகவே இங்கே ராஜா தான் உட்கார்ந்துருக்கிற, பைபிள் இருக்கிற வார்த்தை அப்படி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ யார் இவர்? எல்லாரும் சொல்லுங்க. இப்போ ராஜா கையை பிடிச்சா சத்தியா யார்? இனிமே வெக்கப்படாம ராணி ராஜா. அதனால தான் நான் மேலே எடுத்துட்டேன். ஜ எல்லாரும் யான்னு முடிங்க. ஜயா. ஜயானா ஹிந்தி மாதிரி எடுத்துக்கோங்க. ஜெயம். ஜெயம். ஜெயமாகலாம் கல்யாணம் நடக்குதோ? எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு போலன்னு. வெளிப்பாடு இங்கே தான் வருது. ஜெயமாக மகாலில் ஜெயமாக எங்கள் வாழ்க்கை கேட்க ஆரம்பிக்க வைக்கிறார். ஸோ அதனால் அண்ணன் சௌரியமுத்து அண்ணன் ரொம்ப சொல்லுவார், நம்ம பிள்ளை கல்யாணத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து நடத்தும் பொழுது, இன்றைக்கி ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் வந்திருக்கிறீங்க, கொண்டு குளத்துக்கு வந்திருக்கிறீங்க, சொந்தங்கள் வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு வேளை நாங்கள் உங்களை அறியாதவர்களாக இருக்கலாம், நீங்கள் எங்களுக்கு பழக்கமில்லாத இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் சொந்தக்காரர்களாக மாறி இருக்கிறோம். நாங்கள் உங்கள் சொந்தக்காரங்க, நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்க, நம்ம எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தக்காரங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இந்த வார்த்தையை அப்படி முடிக்கிற பாருங்க. ராஜாவாகிய சாலோமோனுடைய கல்யாண நாள். இப்போ இவருக்கு இன்னைக்கு தான் கல்யாண நாள். இதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷம் என்ன செய்வார்? அந்த கல்யாண நாளை நினைப்பார். அந்த நினைக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட நாளாக இருக்குன்றதை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து சொல்கிறேன், கல்யாணம் ஆனவர்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடந்துச்சு. நடந்த அந்த நாள் சிலருக்கு மறக்கப்பட்ட நாளாய் போய்விட்டது, சிலருக்கு அது தேவையற்ற நாளை போல் ஆகிவிட்டது, சிலருக்கு ஏன் தான் எனக்கு இந்த கல்யாணம் நடந்துச்சோன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற நாளாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அநேக மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி உங்களை வச்சிருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், கல்யாண நாளை குறித்து சொல்கிறார். கல்யாண நாள் என்பது மன மகிழ்ச்சி நாள் என்று அழைக்கப்படுகிறது. அதான் வார்த்தை முடியுது, கல்யாண நாளிலும் மன மகிழ்ச்சி நாளும் என்று சொல்லி. ஆகவே இந்த நாளில் ராஜாவுக்கும் சத்யாவுக்கும் நாங்கள் சொல்ல போகிற காரியம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினச்சி ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் நினைக்கிற பொழுதெல்லாம் சொல்லணும், இது மன மகிழ்ச்சி நாளாய் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த மன மகிழ்ச்சியை தருவதற்கு யார் தேவை? ஏசப்பா தேவை. ஏசப்பா இல்லை. பண மகிழ்ச்சி என்பது வேற, மன மகிழ்ச்சி என்பது வேற. பண மகிழ்ச்சின்னு என்னது? இன்னைக்கு திடீர்னு ராஜா போய் ஒரு 2 கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டாய் மனைவிட்ட கொண்டாய், இந்த அவனுக்கு 2 கோடின்னு கொடுத்தா அப்போ வர்றது என்ன மகிழ்ச்சி? அது பண மகிழ்ச்சி. ஆனால் இன்னைக்கு தேவை என்னது? ஏன்னா நான் இப்போ நைட்டு தான் வந்து இலங்கைக்கு போயிருந்தேன். இலங்கைக்கு போயிருந்தா நீங்களாம் நம்ப மாட்டீங்க, ஒரு மாதுளம் பழத்தினுடைய விலை 800 ரூபான்னு போட்டிருந்தான். ஒரு மாதுளம் பழம் கிலோ இல்லை, ஒரு மாதுளம் பழம் எவ்வளவு? ஒரே ஒரு டீ 200 ரூபா. நான் பார்த்தேன், இனிமேல் டீ குடிக்கிற ஆசையே விட்டு போச்சு, இந்த மாதிரி ஓடி வந்துட்டேன். அங்கே கேட்பாங்க, தோசை வாங்கி கொடுத்தா 450 ரூபான்றான். சாதாரண சின்ன தோசை 450 ரூபா. பசிக்கும் இல்லை பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்றோம். ஸோ இப்படிப்பட்ட பணங்களை வச்சு நம்ம நாட்டில் வாங்குகிற இதே 3.5 லட்சம் ரூபா ஆட்டோவை அங்கே 23 லட்சம் கொடுத்து வாங்குறாங்க. நான் கேட்குறேன், அங்கே பண மகிழ்ச்சியாக இருக்கும்? வாங்குற மாட்டார், கட்டு பெருசாக இருக்க மாதிரி இருக்கு, கொடுத்துட்டு வெளியே வந்தால் எல்லாம் காலியாக போகுது. ஆகவே பண மகிழ்ச்சியை விட மன மகிழ்ச்சியை யாராலும் எடுக்க முடியாத அளவுக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கைக்கு இன்னைக்கு தேவை, பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிறார் நிச்சயம், அதான் இயேசு. இந்த இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டார்னா உள்ளத்துக்குள்ளே வருகிற மகிழ்ச்சிக்கு பேர் தான் மன மகிழ்ச்சி. இப்போ இந்த கல்யாண நாளில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு எப்போதும் இருக்க விரும்புகிறார். எங்கள் வாழ்க்கையில் பலருடைய வாழ்க்கை நான் கேட்டால் சொல்லுவாங்க, இயேசு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வாழ்க்கை ஒரே புலம்பல் வாழ்க்கை தான். எத்தனை பேர் இயேசப்பாவுடைய பிள்ளையை சொல்லுவீங்க? இன்றைக்கி அநேக முகங்கள் பார்த்த மாதிரி சொல்லுவாங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி தான் இருந்துச்சு? புலம்பலாக இருந்துச்சு, பயந்த வாழ்க்கையாக இருந்துச்சு, வியாதி வியாதி வியாதின்னு ஆஸ்பத்திரின்னு ஓடின வாழ்க்கையாக இருந்துச்சு. நடக்க முடியும். எவ்வளோ நாள் கால் கடுப்பில் கஷ்டப்பட்டீங்க? ஜோதி அக்கா எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க? பக்கத்தில் இவங்க பார்த்தா மென்டல் அளவுக்கு இருந்தாங்க. எல்லாருமே ஒவ்வொரு கேஸ் தான் அங்கே இருக்குதான். ஆனால் இந்த எல்லா கேஸும் இன்னைக்கு மன மகிழ்ச்சியினால் ஏசப்பா நடக்க வைக்கிறார். ஸோ என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இந்த நாளில் இருந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே இயேசு வர விரும்புகிறார். இயேசு வந்து உங்கள் வியாதி பிரச்சனையாக இருக்கலாம்,
உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குழப்பமாக இருக்கலாம், பிரிவினையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம். இப்போ பணம் தேவையில்லையா? பணம் தேவை. ஆனால் பணம் இருந்து நிம்மதி இல்லாமல் வாழ்கிறாங்களே, அதுக்கு என்ன செய்யறதுக்கு வழி? அதுக்கு யார் தேவை? ஏசு தேவை. ஏன் வேலை பார்க்குறோம்? பணத்துக்காக. பணத்தை வாங்கி கொண்டு ஆஸ்பத்திரி கொட்டிகிட்டு இருக்கிறோமே, பணத்தை வாங்கிட்டு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோமே, பணத்தை வாங்கிட்டு எவனாவது கொலைச்சு போயிடறானே, நிம்மதி இருக்குதா? இல்லை. இந்த நிம்மதியை கொடுக்கறதுக்கு பேர் தான் மன மகிழ்ச்சி. அதுக்கு இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னால் அன்று உனக்கு நிம்மதி இல்லை. இந்த ஒரு பல்லவி மட்டும் பாடி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிற காரியம், முதல்ல தேவனுக்கு பயப்படுற குடும்பமாக, மன மகிழ்ச்சியில் எப்பொழுதும் திகழ்த்திருக்கிற குடும்பமாக. ராஜா பயந்து வந்து சொல்லுவார், பாஸ்டர் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருப்பார். ஸோ இந்த நாட்களில் ராஜாவுடைய குடும்பத்தாருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம், சத்யாவுடைய குடும்பத்தாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறோம். இந்த 2 பிள்ளைகளையும் கடவுள் குறித்தபடி தீர்மானித்த இணைப்பாக இதை வைத்து கல்யாண நாள் மனமகிழ்ச்சி நாளாக ஆண்டவருடைய கரத்தில் வைக்கப்பட்ட நாளாக இருப்பதாக. இந்த மன மகிழ்ச்சியை குறித்த காரியத்தில் ஒரு வசனம் இப்படியே சொல்லுகிறது. சங்கீதம் 37 நாளை பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கிறோம், கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இப்போ இந்த மன மகிழ்ச்சியை குறித்த காரியத்தில் நான் சிம்பிளாக சொல்ல விரும்புகிற காரியம், ஒரு இன்றையிலிருந்து இதுவரைக்கும் ராஜா தனித்த ஆளாக இருந்தார். அதாவது நினைக்கிற நேரத்தில் சாப்பிடுவார், நினைக்கிறத சமைப்பார், நினைக்கிற நேரத்துக்கு எங்கே வேணால் போவார். சத்யா அது போல தான், அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க வருவாங்க. ஆனால் இனிமே 2 பேரும் கட்டி வச்சாச்சு. கட்டிட்டா என்ன செய்ய முடியாது? அவர் இஷ்டத்துக்கு இவர் போக முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போக முடியாது. இதில் என்ன வாழ்க்கை? எபேசியர் வாட்சிப்படி சொல்லிருக்கு, ஒரு கணவன் மனைவிக்கு அன்பை கொடுக்க வேண்டும். ராஜா, நான் பேசுகிற புரியுதா? உங்கள் மனைவிக்கு என்ன தேவை? அன்பு. தங்கச்சி, உங்கள் கணவனுக்கு என்ன கொடுக்கணும்? மரியாதை கொடுக்க வேண்டும், மதிப்பை கொடுக்க வேண்டும். ஒரு மனைவியாக கணவனை மதிக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு கணவனாக மனைவியினத்திலே அன்பாக இருக்கிற வாழ்க்கை எப்பொழுது இருக்குதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். அதில் எங்கே மிஸ் ஆகுதோ என்ன ஆகும்? கொஞ்சம் கரடு முரடு வரும். ஆனால் நான் சிம்பிளாக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் 2 பேரும் இணைந்து கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் பயணிப்பீர்களாக. அநேக குடும்பங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற பாத்திரமாக இருப்பீர்களா என்று வாழ்த்தி, நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு கூட வளர்ந்திட பலப்பட வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அப்போ இந்த நாட்களில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அன்பு காணப்பட வேண்டும், பயபக்தி என்ற மரியாதை கொடுக்குற காரியம் காணப்படணும். அடுத்து நீங்கள் எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். ஜபந்தான் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை, கர்த்தரால் தான் நாங்கள் வாழ்கிறோன்னு அடையாளப்படுத்துகிற காரியம். இதை எனக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். குடும்பமாக நாங்கள் ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பிப்போம், ஜெபித்து செயல்படுவோம். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். அவை நேரம் குறைவாக இருக்கிற அப்படின்னால திருமண காரியத்தை நடத்துகிற பகுதிக்குள்ளே வர விரும்புகிறோம். ஸோ இந்த திருமண நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாரும் ஒருவேளை பார்க்கலாம். என்ன தான் பண்ணுவாங்க இந்த கல்யாணத்தில், எப்படி தான் நடத்துவாங்க? நான் சொல்கிறேன், கல்யாணம் என்றாலே அங்கே சந்தோஷம் இருக்க வேண்டும். அந்த சந்தோஷம் இல்லாமல் ஒரு மாதிரி சர்ச்சில் உட்காந்து பாஸ்ட் பிரசங்கம், என்னடா அந்த பாஸ்ட் பிரசங்கத்தை நம்ம போட்டு அப்படின்னு மாதிரி ஏன் விசுவாசியில் என்னை பார்க்கக்கூடாது? அதனால தான் அப்போ சொல்லி, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது தேவனுடைய விருப்பமே இல்லை. இயேசு பிறந்த பொழுதும் சொல்லப்பட்ட செய்தி இதோ மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்குற நற்செய்தி. இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது சொன்னார், என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள நிறைவாக இருக்கும்படிக்கு நான் இவளை சொன்னேன்னு சொன்னார். அவை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற காரியம். இந்த ஒரே ஒரு பாடல் அந்த ஞாபகத்துக்கு வருது, அதை மட்டும் பாடிட்டு திருமணத்தை அரசாங்க முறைப்படியும் கடவுளுடைய வார்த்தையின் அமைப்பின்படியும் நடத்துவதற்கு முன்பதாக 2 பேரை குறித்த சாட்சியை குறித்து நான் கேட்க போகிறோம். மணமகளை குறித்த சாட்சி அவங்களுடைய போதகர் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க. மணமகனை குறித்த இங்கே வந்திருக்காங்களா? நம்ம வச்சுருங்க. சாட்சியை சுருக்கமாக நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருமணத்தை ஷார்ட்டாக நடத்தி அரசாங்க முறைப்படி பதிவு செய்து திருமணத்தை நடத்த போகிறோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, நீர் தருவி எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு சந்தோஷம், நீர் தருவீர் எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு
சந்தோஷம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. நீரே வழி. கடைசியா சொல்லி பாடி முடிச்சிருவோமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. இந்த வார்த்தை கேட்டவர்களுக்கும் உண்டு, பாடுகளுக்கும் உண்டு. இயேசு நிம்மதி தருகிறவர், இயேசு விடுதலை தருகிறவர், இயேசு சமாதானம் தருகிறவர், இயேசு சந்தோஷம் தருகிறவர். இயேசு இந்த பூமியில வாழ்கிற பொழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து கடவுளுடைய பிள்ளை என்ற உறவுக்குள்ளே இணைத்து நம்மை தொடர்ந்து நடத்துவதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அவை முதலாவதாக பாஸ்டர் வந்திருக்காங்களா? பாஸ்டர் இமானுவேல் எங்க இருக்கீங்க? ஜெபசிங் பாஸ்டர் எங்க இருக்கீங்களா? கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க பாஸ்டர், கொஞ்சம் வாங்க. ஊழியர்கள் இருந்தால் தயவு செய்து முன்னாடி வாங்க. நம்ம எல்லாரும் இணைந்து இந்த திருமணத்தை நடத்துவது என்பது நல்ல காரியம். ஊழியர்களாக சேர்ந்து ஆஸ்வதிப்பது என்பது நல்ல காரியமாக இருக்கிறது. ஸோ வெல்கம். வேறு யார் தேவ ஊழியக்காரங்க எங்கே இருந்தீங்கன்னா தரிசனம் நாங்கள் பார்க்கலன்னா மறந்துடக்கூடாது, முன்னாடி நம்ம அழைக்கிறோம். இந்த திருமணத்திலே ஊழியர்கள் இணைந்து நின்று ஆஸ்வதிப்பது என்பது நல்ல காரியம். தேங்க்யூ பாஸ்டர். வெல்கம் வெல்கம். பாஸ்டர் வாங்க. சத்யாவுக்கிட்ட சில விவரங்களை சொல்லுவாங்க. நல்லா எதை சொன்னாலும் ஏற்றுக்கிறோம். பிரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? என்ன கல்யாண நாள் வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லணும்ல. மதிய சாப்பாட்டு பிரச்சனையில் ஞாபகமாக இருக்கா? சாப்பாடு எல்லாருக்கும் உண்டு. அல்லேலூயா. சரி, இந்த நேரத்தில் எல்லாரும் சந்தோஷமான நேரம் இது. ஆமென். பாஸ்டர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மகள் சத்யா குறித்த ஒரு சாட்சியை ஆண்டோடைய சமூகத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் நம்ம ஆர்சி கேத்தலிக்கிலேருந்து வந்திருப்போம். அதில் கேத்தலிக்கில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை குறித்து நம்ம சொல்லப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லாருக்கும் ஆர்சியில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை குறித்து நன்றாக தெரியும். ஆனால் இந்து குடும்பத்திலேருந்து வந்து இயேசுவை அறிந்து அந்த அவருடைய வழிகளிலே வசனத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுக்கு தான் தேவன் நன்மையுள்ளவராக உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த இந்து பேக்ரவுண்ட்லேருந்து அந்த குடும்பமாக ஆண்டவரை அறிந்து கொண்டு இந்த மகள் ஒரு 10 வருடம் இருக்குமா ரட்சிக்கப்பட்டு? 10 வருடம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் 15 வருட காலமாக கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கக்கூடிய மகள். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, 28:20 நினைக்கிறேன். அதில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனம் இருக்கிறது. அப்போனா கர்த்தருக்கு பயப்படணும், உண்மையாக இருக்கணும்னா வேத வசனத்தின்படி நம்ம உண்மையாக நடந்த மகளை தான் நேரத்தில் உங்களுக்கு முன்பாக சாட்சியாக சொல்லுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைபாடும் சொல்ல முடியாத அளவுக்கு வசனத்தில் தேறினவராக, அடுத்து ஆராதனை எடுக்கக்கூடிய நல்ல அபிஷேகத்தை பெற்ற மகளாக ஆண்டவர் அந்த மகளை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சபையாரெல்லாம் வந்திருக்கிறீங்க, உண்மைதானே? உண்மைதானே? நான் போய் சொல்கிறேன்னா? ஆமாம். ஏன்னா சாட்சிங்கிறது மிகைப்படுத்தி கூட்டி குறைச்சி சொல்கிறது கிடையாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்வது தான் உண்மையான சாட்சி. ஆமென். அதனால் இதுக்கு முன்னாடி சத்யாவை ஆரம்பத்திலேருந்து வழி நடத்தக்கூடிய ஆரோக்கியம் அப்பா பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அடுத்து எலியாஸ் பாஸ்டர் இருக்காங்க, அடுத்து அற்புதம் பாஸ்டர் இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி என் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இத்தனை பேர் ஊழியருடைய கையிலையும் வளர்ந்த மகள். ஆமென். அதனால் அத்தனை பேர் கையிலையும் இருந்து உண்மையாக இருந்த
மகளாக இருக்கிறாங்க. வேத வசனத்தை ஒரு நம்ம சர்ச்சில் வந்து எக்ஸாம் வைப்போம், பைபிள் எக்ஸாம். அதில் ப்ரைஸ் கொடுப்போம், மார்க் எடுக்கிறபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாவற்றிலும் மகள் வந்து ஃபஸ்ட்டு எடுப்பாங்க அந்த எக்ஸாமில். போன மாதம் கூட 25 எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா. அப்படி வேத வசனத்தில் தேறினவராக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மகர் நான் பார்த்துருக்குறேன். கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. உண்மையில் ஒரு சீரியஸாக பேசினாலும் லைட் அப்படி சிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. கோபங்கிறது சத்தியக்கிட்ட நான் பார்த்ததே கிடையாது. உண்மை தானே சார்? ஆமாம். அதனால் ஆண்டவருடைய கரத்தில் வளர்ந்த மகனால் உண்மையுள்ளவராக இருந்தால் சபையில் எல்லாவற்றிலும் நேரத்துக்கு சரியாக வர்றது, ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ள மகளாக இருந்தாங்க. அடுத்து முக்கியமாக நாங்கள் காணிக்கை எண்ணுவதற்கு இந்த மகளை நாங்கள் வாரந்தோறும் விட்டோம். ரொம்ப தெளிவாக உண்மையாக அந்த காணிக்கை யார் கொடுத்தா, தசமபாகம் யார் கொடுத்தா, எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்து, அடுத்து இங்கே நிறைய பேர் இருப்போம் ரட்சிக்கப்பட்டவங்க. மாதந்தோறும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்க மாட்டோம், தசமபாகிறத. ஆனால் அந்த மகள் வாங்கக்கூடிய சம்பளத்திலிருந்து மாதந்தோறும் சரியானபடி ஒரு மாதம் கூட அந்த பேர் இல்லாமல் இருந்தது கிடையாது. தசமபாங்கவரில் சத்யாங்கிற பேர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். அந்தளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையுள்ள மகள். அடுத்து காளையார் கோயிலில் பெரிய லெஜெண்டாக இருக்கிறவங்க இதயம் பிரசர் நிறுவனர்கள், அவங்களுக்கு தெரியும் சத்யாவை குறித்து. ஏன்னா அந்த நிறுவனத்தில் உண்மையாக இருந்ததுனால தான் அவங்க 2 பேரும் இந்த மகளுடைய திருமணத்தை என்னுடைய சொந்த குடும்பத்துடைய மகளாக எண்ணி எல்லா காரியத்தையும் முன்னிறுத்தி அவங்க செய்கிறாங்கன்னா அவங்க தங்கச்சி மேலே அவ்வளோ நம்பிக்கையும், இந்த மகள் அவங்களுக்கு நடந்த உண்மையின் நிமித்தமும் யாருமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க நின்று நான் பார்க்குறேன் ஆரம்பத்திலேருந்து இந்த நேரம் வரையும் அவங்க ஓடுறதும் உழைக்கிறதும் அந்த தங்கச்சிக்காக காரியங்களை செயல்படுத்துறதும் இது எல்லாம் அவங்க பிரியத்தினால செய்யலை. அந்த மகள் நடந்த உண்மை நிமித்தம் வந்த அந்த பெரிய ஆசீர்வாதம். உண்மை தானே சார்? ஆமென். அதனால் இந்த இதயம் பிரஸ் ஓனர் 2 பேருக்காக நான் மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா தாய் தந்தை கூட, பெற்ற தாய் தகப்பன் கூட பிள்ளைய சில நேரத்தில் மறந்துடுவோம் சில காரியங்களை. ஆனால் ஒவ்வொன்றா யோசித்து இந்த மகள் என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை கலந்து பேசிக்கணும், எல்லாத்தையும் அதுவும் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு இந்த திருமணத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒழுங்கலையெல்லாம் சரியாக நின்று இந்த நேரம் வரையும் பாருங்கள், ஒரு பெத்த பிள்ளைய மேடையில் உட்காந்து கீழே பார்க்கக்கூடிய நல்ல தகப்பனாக 2 பேரும் உட்காந்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த மகள் சபையிலும் சரி அவங்களுடைய நிறுவனத்திலும் சரி உண்மையுள்ள மகளாக இருந்ததுனால கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இந்த மகளுக்கு கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஆமேன். நன்றி பாஸ்டர். ஒரு ஊழியக்காரராகவும் ஆவிக்குரிய தகப்பனாகவும் இந்த சாட்சியை சொல்வது மிக சிறந்தது. அண்ணன் சௌரிமுத்து அவர்களை நான் முன்னாடி அழைக்கிறேன். அவர் சொன்ன காரியம், இந்த பிள்ளைகள் 2 பேருக்குமே ஒரு நடுநிலை தகப்பனாக. பொதுவாக மாப்பிள்ளைக்கு அப்பான்னா பொண்ணுக்கு யாரை மாறணும் சொல்லுங்கள் எல்லாரும். அதான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். மாப்பிள்ளைக்கு அப்பான்னா பொண்ணுக்கு அவர் யாராயிரணும்? சரி, பொண்ணுக்கு அப்பான்னா, ஆனால் இவர் எப்படி தெரியுமா, மாப்பிள்ளைக்கு அப்பாவும் அவர் தான், பொண்ணுக்கு அப்பாவும் அவர் தான், மாப்பிள்ளைக்கு மாமனார் அவர் தான், பொண்ணுக்கு மாமனார் அவர் தான். இது நல்ல உயர்வில். ஸோ ஒரு பெரிய காரியம். அண்ணன் சின்ன இங்கே இருக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் நான் ப்ரெஸ் ஆரம்பித்த காலத்திலேருந்து எனக்கு இவங்களை தெரியும். ஸோ அண்ணன் பொண்ணை குறித்து பாச சொன்னால மாப்பிள்ளையை குறித்து அண்ணன் கொஞ்சம் முன்னாடி வாங்க. 2 பேர் நீங்கள் நிற்கிறது வந்து எங்களுக்கு ஒரு தூண்களை போல் நாங்கள் உங்களை பார்க்குறோம். ஸோ வாங்க, முன்னாடி வாங்க. ஸோ இந்த பிள்ளைகளை வந்து தங்களுடைய சொந்த பிள்ளைகளாக தங்களுடைய ப்ரெஸ்ஸில் வேலைக்காக சேர்த்தது மாத்திரமல்ல, இந்த பிள்ளையுடைய சகல காலத்திலும் பங்கெடுக்கல நின்றுவாங்க. ஸோ உங்கள் 2 பேரையும் இந்த இடத்துல நின்று உங்களுடைய குடும்பங்களையும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த குடும்பங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு தெரில, சகோதரிகள் இங்கே உட்காந்துருப்பீங்க. ஸோ வி ரிமெம்பர் யூ. ஸோ அண்ணன் 2 பேருமா நின்று இந்த ராஜாவை குறித்து சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் சத்யாவை வச்சுருந்தேன். ஏன்னா சத்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். என்னோடய பிள்ளையாத்தான் எங்கள் கடையில் வச்சுருக்கோம், நானும் தம்பியும். நம்மகிட்ட தான் வளர்ந்த பிள்ளை. அதுமாதிரி ராஜாவும் அப்படி தான் எங்கள்கிட்ட தான் வளர்ந்த பிள்ளை.
இப்போ ரொம்ப நாளாக வந்து இப்போ இவங்க 2 பேருடைய கல்யாணம்லாம் இப்போ திடீர்னு முடிவு பண்ணதான். நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரிலாம் ஆரம்பத்துலேருந்து லவ் பண்ணாங்க அப்படி இப்படிலாம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு முடிவு ஏற்பட்டுச்சு. அதனால் வந்து நாங்கள் சரி அப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து ராஜா வந்து நல்லா கவனிங்க. அவனை பற்றி நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க, லவ் பண்ணிட்டேன் போயிட்டேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. அவன் வந்து என்கிட்ட கேட்டான், சித்தப்பா இந்த மாதிரி இருக்குது, என்ன செய்யலாம், நான் நினைக்கிறேனே அப்படின்னு சொன்னான். சரிடா, அது வந்து முதல்ல நம்ம ஜோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம்டா, உங்கள் அப்பா அம்மாட்டையும் கேட்டுக்கடா, எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம்டான்னு சொன்னோம். அவள் அப்பா அம்மாட்டையும் பேசினேன், அவள் உறவுகள் எல்லாத்தையும். அதுக்கு முக்கியமாக இன்றைக்கி அவனுக்கு சாட்சியாக இருக்கிற டேவிட்டு தான் எல்லாமே அவனுக்கு. அதனால் நான் எதாக இருந்தாலும் டேவிட்டை தான் கேட்பேன், ராஜா இப்படி சொல்கிறானே என்ன தம்பி செய்யலாம் அப்படின்னு. அப்போ டேவிட்டை வாங்க மேலே வந்து ராஜாவுக்கு பொறுப்பு, ராஜாவுடைய சாட்சி வருதேன். நான் வந்து எங்கள்கிட்ட வளர்ந்த பிள்ளையினால் 2 பிள்ளைகள் எங்கள்கிட்ட வளர்ந்த பிள்ளையினால் நாங்கள் வந்து பேசுகிறேன். மற்றபடி அவன் ராஜாவை பற்றி சொன்னால் அவன் வந்து ரொம்ப பயப்படுவேன். அவனுடைய குணமே பாஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கூட வந்து, சித்தப்பா பாஸ்ட் இது நிறையா என்கிட்ட கேள்வி கேட்பாரா, சொல்லிடுங்க சித்தப்பா அப்படி. ஏன்டா பயப்படுற, ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாடா அப்படின்னு சொன்னேன். அதனால் அவன் வந்து பயந்தவன். அதாவது ஒரு செயலை செய்ய சொல்லிட்டோம்னா அதை செய்யலைன்னு வச்சு ஏதாவது வேறு வேலையாக இருக்குன்னு வச்சுங்களேன், திருப்பி நம்மளை வந்து பார்ப்பேன், சித்தப்பா இன்னும் மூஞ்சி ஒரு மாதிரியாக இருக்கேன், மேலே கோவமாக இருக்கலா அப்படின்னு கேட்பேன். சின்ன பிள்ளை மாதிரி, அவன் ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி. அவன் ஆள் தான் வளர்ந்துருக்கான், அவன் வந்து ரொம்ப குழந்தை மாதிரி, அவனுடைய மனசு வந்து ரொம்ப குழந்தை மனசு மாதிரி. அவள் அப்பா அம்மாட்ட முதல்ல கேட்டுட்டு அவங்க ஒரு மாதிரியா சொன்னோன்னே அழுகிறேன் வந்து, என்ன சித்தப்பா இப்படி இருக்கே, என்ன செய்யலாம், ஒன்றும் இல்லைடா, ஆண்டவர் எல்லாத்தையும் நடத்துவாரா, வழிவகை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி அவனுக்காக பேசி. அவன் வந்து ரொம்ப பயந்தவன் என்ன சொல்கிறது. ஆனால் எந்த காரியத்தை எந்த வேலையை இன்றைக்கி வந்து அவன் வந்து படிக்கலை, அதிகமாக படிக்கலை. ஆனால் நீங்கள் டிகிரி முடித்தவன், ஒரு பிஇ முடித்த பொறியியல் வல்லுநர் கூட செய்ய முடியாது. எல்லா வேலையும் நுணுக்கமாக செய்யக்கூடியவன். எல்லா வேலையும் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை நுணுக்கமாக செய்து முடிப்பான். அதே அவன்கிட்ட உள்ள மிகப்பெரிய அவனுடைய சொத்து அது. மற்ற மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி ஃபோன் வச்சுருக்கிய, எல்லா பேரும் படிச்சிருக்கிய, ஆனால் அவன் படிக்காதவன் தான். இன்றைக்கி ஃபோனை கொடுங்க, எல்லாத்தையும் கரெக்டாக சொல்ல. அவன் செல்லில் வந்து 200 நம்பர் இருக்குது, ஆனால் யார் பேரையும் பதியலை. ஒரு நம்பரை எடுறான்னு சொன்னால் கரெக்டாக எடுப்பேன், தெரியுமா? யார் பேரும் பதிய மாட்டேன், நம்மள்கிட்ட கொண்டாந்து கொடுப்பேன், சித்தப்பா இந்த நம்பர் புதுசாக நம்பர், இந்த நம்பரை மட்டும் சேவ் பண்ணி கொடுங்கம்மே. ஆனால் சேவ் பண்ணதை அவனால் வாசிக்க முடியாது. சில சமயத்தில் நம்ம இங்கிலீஷில் சேவ் பண்ணி கொடுப்போம், ஆனால் கரெக்டாக எடுத்துருவேன். டேய் அந்த வேன்கார் நம்பர் கொடுறா, இந்தா தரேன் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி அவனுக்கு வந்து நல்ல அறிவு பிள்ளை அவன், இல்லைங்கச்சா? அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப பணிவான பையன், யார்கிட்டையும் அதட்டி பேச மாட்டேன். எங்கள் கடையில் வேலை பார்க்குற எல்லா பிள்ளைகளுக்கும் அவன் ஒரு பணியாளர் மாதிரி. யாராவது ஒரு சின்ன பிள்ளை கூப்பிட்டு, தம்பி இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வடை வேணும்டா வாங்கிட்டு உடனே வண்டி எடுத்து விடுவேன். எந்த வேலையும் தட்ட மாட்டேன், இந்த யார்கிட்டையும் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எல்லா வேலைக்கும் நல்லா பணிஞ்சு எல்லாரையும் அனுசரித்து, நம்ம கடையில் ஒரு 20 பேர் இருக்காங்க, 20 பேரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரே தம்பினா அவன் தான். அதனால் வந்து அவன் வந்து ரொம்ப அன்பாக இருப்பேன் எல்லார்ட்டையும். அதே மாதிரி சத்யாவை வந்து நான் சொல்லவே தேவையில்லை, அவள் பாஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சத்யா வந்து ரொம்ப அன்பாக உள்ள பிள்ளை. உண்மையிலே ஆண்டவர் வந்து இன்றைக்கி வந்து பாஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஜெயம் மகாலில் ஜெயமாக இவ கல்யாணத்தை இன்றைக்கி ஆண்டவரை நடத்தி வைக்கிறார். அதைத்தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே இவங்க வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்காரு, அதை செய்வார், அதை நான் நம்புகிறேன். இயேசுவுக்கு நன்றி. இந்த மணமகனை குறித்து சாட்சி 1-2 வார்த்தை சொல்லுவார். இந்த தம்பியோட கல்யாணம் வந்து ரொம்ப ஒரு சில பிரச்சனைகளாக இருந்துச்சு வீட்டில். அது எல்லார்ட்டையும் கேட்டான். எல்லோரும் ஒற்றுமையாக நின்று எங்கள் உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி கண்டிப்பாக இந்த திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைப்போம் சொன்னாங்க. எங்கள் உறவினர்களுக்கும் வந்திருக்கும் விதயம் பிரிண்டர்ஸ் சித்தப்பா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரியும். அதேமாதிரி மணமகளுக்கு ரொம்ப வாழ்த்துக்களை தெரியும். நன்றி. ஏன்னா பயப்படுறவர் தானே, ரொம்ப பயப்படுறவனா என்ன செய்ய மாட்டேன் நிச்சயமா. ஸோ நீங்கள் எல்லோரும் வருங்காலங்களில் பாராட்ட போகிற வார்த்தை என்னென்னா, பரவாயில்ல கோவப்படாதது ஒன்றும் சண்டை போடாத ஒன்றும் சேர்ந்துருச்சு. அப்போ இனிமேல் இவங்க 2 பேரோட வாழ்க்கையில் எப்பொழுதும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நிரம்பி இருக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எனக்கும் நினச்சி பார்க்குறேன், நம்ம ப்ரெஸ் ஆரம்பித்த வருஷத்துலேருந்து அண்ணனுக்கு தெரியும். நான் ஜெபத்தோட்டத்தில் பாஸ்டராக இருந்த நாட்களில் அண்ணன் ப்ரெஸ்ஸை காலரில் ஒரு இடத்துல வாடகைக்கு எடுத்து ஆரம்பித்தாங்க. அப்பொழுதும் தெரியும். அதுக்கப்புறம் லாங் கேப்பு, அதுக்கு 15 வருஷம் இடைவெளிக்கு பிறகு திரும்ப அண்ணனை சந்திக்கிற பொழுது முதல்ல நான் பார்த்த உடனே கேட்டது, சத்யாவுக்கு கல்யாணம் ஆச்சு அண்ணன் தான் கேட்டேன்.
இந்த வயசு ரொம்ப ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியாது. சத்யாவை குறித்து அப்பவுமே தெரிஞ்சதுனால, சத்யா முன்னு ஒரு தங்கச்சி வேலை பார்த்து கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன். அப்போ தான் சொல்கிறாரு, இப்போ தான் அது குறித்து லேசாக பேச்சு ஆரம்பிச்சிங்கன்னு. அப்போ சொன்னார், நீங்கள் தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் பாஸ்டர். என்ன பார்த்து சொன்னார், இது நல்லா இருக்குது, யதார்த்தம் விசாரிக்க போய் கடைசியில் நீங்கள் தான் அந்த கல்யாணத்தையே நடத்துன்ற அளவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு இதை நடத்தி நம்ம எல்லாருமா நின்று ஆஸ்வதிக்க வந்திருக்கிறோம். ஸோ திருமணம் என்பது நிச்சயமாக பரலோகம் அங்கீகரிக்கிற ஒன்றாக, உறவுகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் இணைந்து தேவனுடைய ஊழியர்களாக, விசுவாச மக்களாக, பரிசுத்தவான் இணைந்து ஆசீர்வாதத்தின் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கிற ஒன்றாக ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. நன்றி சொல்லி நாம் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற காலத்தில் போய் இப்போ காலையில் கூட திடீர்னு ராஜா வராரு கீழே, பாஸ்டர் ஏதாவது கேட்டால் ரொம்ப வேகமாக கேட்டுறாதீங்க அப்படின்றார். நிச்சயமாக கேட்க மாட்டேன்ப்பா, ஒன்றே ஒன்று ஆமான்னு சொல்லுவேன், இல்லாட்டினா இல்லைன்னு சொல்லுவேன், அதுக்கு மேலே ஒன்று இருக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்தளவுக்கு ஒரு 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 என்ன சொல்ல, கபடற்ற இருதயம், வெகுளித்தனமான ஒரு இருதயம், கூச்சப்படுவது போல் இருந்தாலும் அதை எந்த விதத்துலையும் திறந்த இருதயத்தோடு பகிர்ந்து கொண்ட நல்ல இருதயத்தை நம்ம ராஜாவத்தில் கொஞ்சம் காலத்தில் பழகணும். அவன் நான் எங்காவது ஒரு வாரம் ஆராதனைக்கெல்லாம் வெளியில் போய்ட்டு வச்சுங்களேன், பாஸ்டர் நீங்கள் இல்லாமல் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மேலே ஒரு இவெல்லாம் பேசி என்ன சொன்ன, நம்ம ரசிகர்கள் இவங்கெல்லாம். இப்போ இவங்க தான் ரசிகர்னு பார்க்குறேன். இன்னொன்று இருக்கேங்க, அந்த கேத்ரின் அவங்க தங்கச்சி ஒன்று, அது சொல்லுதான், நேற்று நம்ம பாஸ்ட் மாமா இல்லாமல் சர்ச்சு நல்லாவே இல்லை அப்படின்னு இந்த வாண்டு சொல்லுதான். சரி பரவாயில்ல, இப்படியும் ஆண்டு நம்ம நேசிக்கிற ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறேன், உங்கள் எல்லோரும் நாங்கள் நேசிக்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு உங்களை வாழ்த்துக்கிறோம். நம்ம இப்பொழுது மணமகனுமாக இருக்கிற ராஜாவும் சத்யாவும் கொஞ்சம் முன்னாடி வருவாங்க. ஊழியர் நம்ம சேர்ந்து உங்களை ஆசீர்வதித்து திருமணத்தை நடத்தி வைக்க போகிறோம். பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நான் நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே, துதிப்பே, ஆண்டவரை போற்றுவே, நன்றி சொல்லாமல் இருக்கவே. முதலாவதாக நான் ஏற்கனவே சொன்னது போல, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கட்டாயம் தேவை. அதுவும் திருமணத்து தெய்வ பிள்ளைகள் சபை மக்கள் இருக்கிறீங்க. ஸோ இந்த திருமண உடன்படிக்கையிலே பிரியமானவர்களே, மணமகனாகிய ராஜாவும் மணமகளாகிய சத்யாவும் பெற்றோர்களாலும் பெரியவர்களாலும் நிச்சயம் செய்து இந்த திருமண உடன்படிக்கையிலே இணைக்கப்படுவதை காணவும், இவர்கள் செய்ய பிரியாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் கடவுளுடைய திட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்தளவுக்கு அது முக்கியமான ஒன்று. ஆகவே இது ஒரு கணவன் மனைவி ஒருவர் ஒரு மூலமாக ஆறுதலை கொடுப்பது, அன்பை கொடுப்பது, ஆறுதலை பெறுவது, அன்பை பெறுவது போன்ற காரியத்துக்காக இருவரும் ஒருவருக்குவர்களோ அல்லது கணவனாய் இருந்தும் தன்னுடைய மனைவியோடு வாழாமல் பலவிதமான உறவுகளுக்குள்ளே வாழ்கிற விபச்சார பாவங்கள், கல்யாணம் ஆகாமலே பல பெண்களோடு ஆண்களோடு உறவு வைக்கிற வேசித்தன பாவங்கள் உலகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு புனித வாழ்க்கை கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் திருமணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படி திருமணம் ஏன்னா பார்க்கறதெல்லாம் அழகா இருக்கும், பார்க்கறதெல்லாம் அன்பா இருக்கமா இருக்கும், எல்லாருக்குள்ளே ஒரு சீர்கேடு. அதை தடுப்பதற்காகத்தான் ஒருவனுக்கு ஒரு தீ திருமண உடன்படிக்கைக்கு பிறகுதான் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை என்ற காரியம் ஏற்படுத்த. ஆகவே இந்த ரெண்டு காரியங்களை முக்கியப்படுத்தினவர்களாக இதை பார்க்கிறோம். மூன்றாவதாக கடவுளுடைய சித்தத்தின்படி இவர்கள் திருமணத்தில் இணைக்கப்படுவதும், பிள்ளைகளை பெற்று தேவ பக்தியுள்ள சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்பதும் கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. அவை இதை அற்பமாக எண்ணக்கூடாது. நமக்குள்ள ஒரு தெய்வத்துக்கும் பயத்தோடும் பக்தியோடும் நடக்க வேண்டும் சொல்லி பார்க்கக்கூடிய காரியத்தில் இவ்வளவு காரியம் சொல்லியிருக்கிறேன். இவருடைய திருமண வாழ்க்கையில் இவளை திருமணத்தில் இருவருமாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு உண்மையாக சரியான ஏதாவது தடை காரணம் இருக்குமானால் உங்களிடத்தில் கேட்குறேன், நீங்கள் இப்பொழுதே அதை சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையில் இணைக்கப்படுவதற்கு இந்த தடை இருக்குது, இணைக்கப்படக்கூடாது என்று ஏதாவது உண்மையான சரியான ஒரு காரணம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அப்படி இன்றைக்கு சொல்லலை அப்படின்னா இனிமேல் என்றைக்கு சொல்லவே கூடாது என்பதை உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அவை இப்பொழுதும் நம்ம எல்லாரும் கேட்டுக்கிறபடி வேத ஒழுங்கை சொன்னேன், அரசாங்க சட்டத்தை கூட சொல்லியிருக்கிறேன். சத்யாவா உங்களுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிற காரியத்தில் ஏதாவது தடை இருக்குது, இப்படி எங்கள் முன்னால் எல்லாரும் வச்சு நிறுத்தி வச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது தடையான காரியம் ஏதாவது இருக்குதாயா? இல்லை, ரொம்ப சிரிச்சே சொல்கிறார் இல்லைன்ட்டார்.
சத்யா உங்களையும் பார்த்து கேட்குறேன்ப்பா, இந்த திருமணத்தில் இவரை உங்களுடைய கணவனை ஏற்றுக்கொள்கிற காரியத்தில் இணைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு ஏதாவது தடை சொல்வதற்கான காரணம் இருக்குதா? ஸோ நீங்களும் சொல்லலை, இவங்களும் இல்லைன்ட்டாங்க. அப்போ திருமணத்தை நடத்தி வச்சிடலாமா? இப்போ கெட்டி மேலே தான். சரி, கெட்டி மேலே வச்சு கெட்டி மேலே வாசிப்பீங்களா மியூசிக்? சரி சரி, ஆண்டவர் நல்லவர். தடை இல்லை என்றில் இப்போது உங்கள் 2 பேரையும் பார்த்து நான் இன்னொரு மைக் எடுக்கலாமையா? அடுத்த சொல்கிறோம். இப்போது உங்களை பார்த்து நான் கேட்குறேன், ராஜாவாகிய நீர் கடவுளுடைய வார்த்தையின்படி பரிசுத்த திருமண நிலைமையிலே ஒருமித்து வாழ சத்யாவை உங்களுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்தில், நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் நிச்சயமாக மனசு தங்காது, எனக்கு தெரியும், நம்மளும் கடந்து வந்தவங்க தானே. சுகத்திலும் துக்கத்திலும் நேசிக்கவும் ஆதரிக்கவும் கனப்படுத்தவும் காப்பாற்றவும் நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் சத்யாவை தவிர வேறு எந்த பெண்களையும் தவறான நோக்கத்தோடு கூட பிறர் முகம் பார்க்காமல் இருக்க இவளுக்கு மாத்திரம் நீர் கணவனாக இருப்பாயா? ரொம்ப சத்தமாக சொல்கிற, மைக்கு கொடுக்க சொல்லுங்க, பக்கத்தில் விடுங்க, எல்லாரும் கேட்குற மாதிரி சொல்லுங்க. இருப்பேன் சொல்லுங்க. கேட்குதா மைக்கு? உங்களுக்கு கேட்டுச்சு அவர் சொன்னது? கேட்கலையா? பாருங்க, எல்லாம் கேட்குற மாதிரி சொல்லுங்களா ஐயா? இன்னும் சத்தமாக சொல்லுங்க. இருப்பேன். இருப்பேன். நீங்களும் பயங்கரமான ஆட்களாக இருக்கிறீங்க, கோர்ட்டில் உன்னை மாட்டி விட்டுறீங்க போல இருக்குது. சரி, சந்தோஷம், இதான் நான் விரும்புவது. ஓகே, இப்போ சத்யா கையில் எடுத்துங்க அந்த மைக். செக் பண்ணி பார்த்து. சரி, இப்போ சத்யா உங்களை பார்த்து கேட்குறேம்மா. சத்யாவாகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையிலே ஒருமித்து வாழ ராஜாவை உன்னுடைய விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் வேறு யாரையும் எந்த விதமான நோக்கத்தோடு நான் பழக மாட்டேன், பார்க்க மாட்டேன், பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியா இருப்பாயா? இருப்பேன். மாப்பிள்ளைக்கு மட்டும் 3 தடவை கேட்க வச்சிங்கல்ல, பின்னாடி வச்சுக்கிறேன், விருந்தில் பார்த்துக்குறோம் நாங்கள். சரி, பொண்ணுக்கு ஒரே இதில் முடிச்சிட்டாங்கண்ணே, சந்தோஷம், உங்க நல்லது. இப்போ மைக் எடுத்தால் பக்கத்தில் நீங்கள் பிடிச்சிக்கணும், அவர் நீங்கள் பிடிச்சிங்க, அவர் பயப்படுறாரு. ராஜாவாகிய நான் தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி சத்யாவாகிய உன்னை, அவங்க பார்த்து சொல்லுங்க, நேரம் அவன் பார்த்து, சத்யாவாகிய உன்னை இன்று முதல் எனக்கு திருமணத்திலே விவாக மனைவியாக வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உன்னை நேசிக்கவும், அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்களும் பார்த்து கேட்டுக்கமா, அவர் சொல்ல, உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உன்னை நேசிக்கவும் போஷித்து காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். இப்போ சத்யா நீங்கள் சொல்லிங்கம்மா, இந்த வார்த்தையை சொல்லி முடித்த பிறகு உறுதிமொழியை கை பிடிச்சு கொடுக்குற காரியத்தில் கடந்து போகிறோம். அப்படி சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்திலே இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக சத்யாவாகிய நான், அவரை பார்த்து சொல்லுங்க, ராஜாவாகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவராக வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும், அவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நேசிக்கவும் பயபக்தியோடு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். எல்லாருக்கும் முன்னால் பரலோகம் இந்த வாக்கு கேட்டிருக்குது. பிடிச்சி அப்படி கொடுப்பீங்க. நம்ம எல்லாரும் கை தட்டி இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைய ஒப்பு கொடுக்குறாங்க. எல்லாரும் கை தட்டி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் நிற்கிறது பெரிய சந்தோஷம். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை நீங்கள் எல்லாரும் உறவுகள் நிற்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக. இப்போ அப்படி நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். இன்றைக்கு இவன் கையில் கொடுத்தாச்சு. இனிமேல் ராஜா உங்கள் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுவார்.
ராஜாவுக்கு உங்கள் மருமகள் துணை அனுப்பாங்க. அப்படி பெரியவங்க மட்டும் கையெடுத்துங்க. தேங்க்யூ. நீங்கள் பிடிச்சிங்கய்யா. அப்படி நீங்கள் ரெண்டு பிடிச்சிங்க. தேங்க்யூ. நீங்கள் ரெண்டு இப்போ ராஜாவும் சத்யாவும் பெற்றோர்கள் அவங்களுடைய உறுதியோடு மனப்பூர்வமாக பிடித்து கொடுத்துருக்கிற இந்த காரியம் கைப்பிடித்திருக்கிற நீங்கள் இந்த நாளில் நீங்கள் கைப்பிடிச்சிருக்கிறீங்க. உங்கள் கைகளை இயேசு பிடித்திருக்கிறார். பாஸ்டர் அவங்க வந்து பிள்ளைகளை ஆசீர்வித்து இந்த கைகள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தம்பி ராஜாவுக்காக சத்யாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரே எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து, ஆனாலும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி இவர்களுடைய வரைபடத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கொடுத்த திட்டத்தின்படி ஆண்டவர் அவர்களை இந்த நாட்களில் இணைத்திருக்கிறீர். கைகளை பிடித்திருக்கிறார்கள். இவர்கள் ஒரு ஈசாக்கை போல, ஒரு ரெபெக்காலை போல இவருடைய இல்லற வாழ்க்கை 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மேலே தேவ ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, ஈசாக்கு விதை விதைத்தது போது 100 மடங்கு அறுவடை செய்தது போல இவருடைய இல்லற வாழ்க்கை ஆண்டவரே பல ஆயிரங்களுக்கு அறுவடை செய்து தேசத்திற்கும் சபைக்கும் ஊழியத்திற்கும் குடும்பத்திற்கும் 2 குடும்பத்திற்கும் 2 பேரும் ஆசீர்வாதமாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கு இன்றைக்கு நாங்கள் ஊழியக்காரர்களாய், உறவினர்களாய், சபை மக்களாய், நண்பர்களாய் எல்லாரும் சேர்ந்து மனதார பிளஸ் பண்ணி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் தைலம், உம்முடைய வல்லமை 2 பேர் மேலையும் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இரு குடும்பத்தார் மேலும் தேவ மகிமை கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு எலிசபெத்தை போல, ஒரு சகரியாவை போல இவருடைய வாழ்க்கையில ஏற்ற வேளையிலே புத்திரை சுகாரத்தை கர்த்தர் கொடுத்து 128வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல இவர்கள் ஒலிவ மர கன்றுகளைப் போலையும் எருசலேமின் ஆசீர்வாதத்தை போலவும் ஆண்டவர் இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்க மனதார பிளஸ் பண்ணி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு கூட இவங்களை நினைப்பதற்கான காரியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இப்பொழுது முதலாவது அன்பளிப்பாக ஒருவருக்கு நாம் கோ ஒர்க்கர், இப்போ யார் இவங்க மனைவி ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை எல்லாருக்கும் முன்னாடி பார்க்கறதுக்கு கொடுங்க. எல்லாம் கைதட்டலாமா உற்சாகமா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியே அங்கே அம்மாட்ட கொடுத்து வச்சுங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? ஆமாம், அது அம்மாட்ட அப்படி கொடுத்து வச்சுங்கம்மா. இப்போது சத்யாவும் அதே போல் ராஜாவுக்கு தன்னுடைய முதல் வேதாகம கிஃப்ட்டை கொடுப்பாங்க. எல்லாம் கைதட்டி உற்சாகப்படுத்துவோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, தேங்க்யூ. அப்படி வச்சுட்டு இப்போ உங்கள் சைடில் யாரும்மா தங்கச்சி அக்கா யார் இருக்குங்க? வாங்க, யாரும் முன்னாடி வந்துடுங்கம்மா. இதை எடுத்து தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாங்கலிகத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்திய கலாச்சாரம்படி நடத்துகிற இந்த மாங்கலியத்தை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது ராஜா திருமணத்தினுடைய அடையாளமாக திருமண அந்த மாங்கல்யத்தை கொடுத்து அணிவிப்பாங்க. நம்ம எல்லாம் கைதட்டி அவங்களை உற்சாகப்படுத்துவோமா? தேங்க்யூ. எல்லாரும் நல்லா சந்தோஷமா ஜோரா கைதட்டலாமே. எல்லா ஊழியர்களும் பெற்றோர்களும் நீங்கள் நின்று பிள்ளைகளை ஆசீர்வதித்த பிறகு இப்போ நீங்கள் கீழே போகலாம். ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லோரும் வந்து நிற்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்போது மாலையை கொடுத்துருங்க. நீங்கள் ராஜா கையில் ஒன்று நீங்களே கொடுங்க. ஆவிக்குரிய தகப்பன வச்சுங்க. ராஜா எப்பொழுது மணமகளுக்கு மாலை அணிவிக்கிற காரியத்தை செய்வாங்க.
அப்பாவும் அவரே, மாமனாரும் அவரே. சரி, இப்போ சத்யா கையில் நீங்கள் கொடுத்து சத்யா கையில் கொடுத்துருங்க. ஓகே, இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கொஞ்சம் இருங்க. பிரைஸ் லார்ட். கை தட்டலாமா எல்லாரும் உற்சாகமா? ஆண்டவர் நல்லவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மிக நேர்த்தியாக, மிக அழகாக கை வச்சுக்கோங்க. ஓகே. ராஜா பயந்துக்கிட்டே மாலையில் கை வீண்டார். சரி, இனிமேல் பயப்பட மாட்டீங்களா ராஜா? சரி. வாக்குத்தத்தங்கள் வாயில் வருதோ எல்லா வாக்குத்தத்தங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி சுதந்திரிக்கும்படியாக நம்ம அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிதாவாகிய தேவனே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளை தந்த தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது கர்த்தரால் வந்தது. ஆண்டவரே, இதில் நலம்பலம் ஒன்று விசாரிக்கக்கூடாது என்று சொன்ன ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவ சமூகத்தில் ஆண்டவரே மண்டியிட்டு நாங்கள் ஊழியராகி எல்லாரும் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உறவினர்களாகி எல்லாரும் நாங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, 128வது சங்கீதத்தில் இருக்கிற அந்த 6 வசனங்களும் அப்படியே இவருடைய குடும்பங்களுக்குள்ள வாழ்க்கையில் அப்படியே ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் உன் பிள்ளைகளையும் காண்பாய் என்ற அந்த வசனத்தின்படியும் நாங்கள் மனதார பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இவர்களை இன்று முதல் இவர்கள் ஆசீர்வதியும். நல்ல சுகத்தோடும், நல்ல பலனோடும், நல்ல ஆரோக்கியத்தோடும், நல்ல சத்துவத்தோடும், நல்ல சமாதானத்தோடும், நல்ல ஐக்கிய அந்யோன்ய உறவோடும் இவர்கள் என்னாலும் சுகமாய் சுகித்திருக்கவும், எப்பொழுது சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறபடியினால நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்ற வசனத்தின்படி இந்த நாளில் எங்களை நீர் மகிழ செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உறவினர்கள், ஊழியர்கள் எல்லாரும் நாங்கள் மனதார பிள்ளைகளை பிளஸ் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னாலும் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் இணைத்த இவர்களை எந்த மனிதனும் பிரிக்காதிருக்க கடவன் என்று கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையின்படி இவர்களை கர்த்தர் இணைத்திருக்கிறார். பெற்றோர்கள் நீங்கள் எல்லாம் நிற்கிறீங்க, உங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம். பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ஸோ இப்போது பாடல் முடிந்த ஒரு பாடல் பாடுவீங்க. ஜோஸ்மா ஒரு பாடல் பாடுவீங்களா? பாடல் பாடிங்கன்னா அந்த நேரத்தில் இவங்க இங்கேயே சேரில் வந்து கையெழுத்து போடுற காரியம் அரசாங்க சட்டத்தின்படி இந்த பதிவாளராக இந்த வேலையை செய்து முடித்து அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் வாழ்த்துக்களை கொடுக்க வரலாம். வந்து வாழ்த்தி அவங்களை உற்சாகப்படுத்தலாம். ஆண்டவர் நாம மையப்பட்டோம். எல்லோரும் சேர்ந்து அப்படியே ஜெபம் பண்ணிடலாமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலையிலே இந்த திருமணத்தை திட்டமிட்டு தீர்மானித்து இதற்கான ஆரம்ப வேலை தொடங்கின நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இதற்காக பிரயாசப்பட்ட சகல நபர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உறவுகளுக்காக நான் நன்றி சொல்லி இதை இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வதித்து வெற்றியாய் நடத்தி கொடுத்திருக்கிறீர். ஜெய மகாலிலே ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கை இயேசுவை மகிமைப்படுத்துகிற வெற்றி பாதையிலே நடப்பதாக குடும்பமாய் உள்ள எல்லா நன்மைகளை பெற்று பிள்ளைகளை பெற்று அநேகருக்கு ஆவிக்குரிய ரீதியான ஊழியங்களை செய்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வார்களாக என்று வாழ்த்துகிறோம். தேவ சமூகத்தின் சந்தோஷம் என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்பொழுதும் சூழ்ந்திருப்பதாக உமக்குள்ளே மகிழ்ந்திருப்பார்களாக. எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல நன்மைகளையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். பாடிக்கொண்டிருப்பாங்க. அவன் கையெழுத்து போட்டு முடிச்ச பிறகு திருமணம் என்றாலே கொண்டாட்டம் தானே. எனவேதான் நாம் வெட்டிங் செலிப்ரேஷன் என்று சொல்லுகிறோம். 128ஆம் சங்கீதத்திலே கூறப்பட்ட வாக்குறுதி நிறைந்த இந்த பாடலை திருமண நிகழ்வுகளில் பாடும்போதெல்லாம் மக்கள் குதூகலத்தாலும் கொண்டாட்டத்தாலும் நிறைந்ததை காண முடிந்தது. ஆபிரகாமின் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை
ஆசீர்வதிப்பார். தகதிமி தகஜனு 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 கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்ற நீ பாக்கியவான் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்ற நீ பாக்கியவான் பாக்கியவான். உழைப்பின் பயனை நீ உண்பது நிச்சயமே, உழைப்பின் பயனை நீ உண்பது நிச்சயமே நிச்சயமே. இந்த நாளிலே கூட இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தொடக்கம் முதல் இந்நேரம் வரையும் மிக சிறப்பாக நடத்தி வந்த என் தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜனுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த காரியத்தில் எத்தனையோ விதமான தடைகள், தடை கற்கள், கற்கள், முள்ளுகள், இன்பம், துன்பம், நிறையா பாதையெல்லாம் கடந்து வந்து இந்த நாளில் இந்த காரியம் நடந்திருக்குன்னா அது உண்மையிலே கடவுளுடைய மகா பெரிய கிருபைன்னு நாங்கள் உணர்றோம். இதில் வந்து மணமகனுடைய பெற்றோரும் சரி, மணமகளுடைய பெற்றோரும் சரி, 2 பேரும் முழு மன சம்மதத்தோடு இந்த காரியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல ராஜா சத்யா இருவரும் ஒத்துருந்தாங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். எல்லா காரியமும் இந்த நாளில் நல்லபடியாக நிறைவேறிச்சு. முதற்கண் எங்களுடைய பாஸ்டர் ஜோசப் இந்த கல்யாணத்துக்காக அவங்க 20 நாள் மீட்டிங்காக இலங்கை தேசத்துக்கு போயிருந்தாங்க. நேற்று நைட்டு 12 மணிக்கு தான் இங்கே வந்தாங்க. சொல்லிட்டு தான் போனாங்க 13ஆம் தேதி கல்யாணத்துக்கு தான் டைரெக்டாக வருவேன் அப்படின்னு. கரெக்டாக காலையில் இன்றைக்கி மிக சிறப்பாக இந்த திருமண காரியங்களை நின்று கர்த்தர் சமூகத்தில் நடத்தி கொடுத்த என்னுடைய பாஸ்டருக்கும் எங்களுடைய பாஸ்டர் அம்மாவுக்கும் முதற்கண் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவும் இல்லாமல் முதல்ல சத்யாவை நாங்கள் பொண்ணு பார்த்தது அவள் வீட்டில் இல்லை, சத்யா பாஸ்டரோட சர்ச்சில். எல்லாம் பாஸ்டர் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி நானும் பாஸ்டர் தான் நேராக போய் அவங்க வீட்டில் அவங்க சிஸ்டர் 2 பேர் இருந்து அவங்கள்ட்ட பேசி எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த பாஸ்டர் எங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து எதை வேணாலும் இந்த காரியத்தை நல்லா நிறைவேற்றி கொடுப்பான், நல்லா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டரும் அந்த பாஸ்டரும் மிக சிறப்பாக அந்த காரியத்தில் ஒவ்வொரு காரியத்துலையும், அதாவது நாங்கள் எப்படி பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்போமோ அதே மாதிரி சத்யா அவங்க பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த காரியத்தை எடுத்து செல்லணுமோ அது மாதிரி எடுத்து சென்று இந்த நாளில் மிக வெற்றிகரமாக அந்த காரியம் நிறைவேறிருக்கு அப்படின்னா அதனுடைய முழு பொறுப்பும் அந்த பாஸ்டருக்கும் எங்கள் பாஸ்டருக்கு தான் சேரும். அந்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த காரியத்தை ஏற்பாடு பண்ண என்னுடைய நண்பர்களாகிய உண்மையிலே சொல்கிறேன், இந்த மகால் மாமாவுக்கு நான் மிக சிறப்பாக நன்றி சொல்லணும். இந்த வேலையில் நாங்கள் வந்து என்னென்னா அந்த கல்யாணத்தை வந்து நிறைய செலவு பண்ணி வைக்க முடியாது, எப்படியாவது நம்ம செலவை சுருக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல பிளான் பண்ணோம். அதனால் பிளான் பண்ணும்போது மகால் பிடிப்போமா இல்லை சர்ச்சில் நடத்துவோமா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தில் இருந்தோம். மறுபடி என்னுடைய மிகப்பெரிய நண்பர்களான அலெக்ஸு, பிரான்சிஸ் 2 பேரும் சேர்ந்து இல்லைண்ணே நம்ம வந்து இங்கே மகாலில் நான் போய் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி மாமாட்ட பேசினாங்க. மாமா வந்து மற்றவங்களுக்கெலாம் இல்லாத ஒரு சொற்பமான காசை எங்கள்கிட்ட வாங்கி நான் எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன். மாமா வந்து நீங்கள் பார்த்து என்ன வேணாலும் கொடுங்கப்பு, அந்த கல்யாணம் இங்கே நல்லா நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த மகால்கார உரிமையாளர் மாமாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காரியம் எல்லாவற்றையும், அதாவது ஜாமான் வாங்குறதுலேருந்து சாப்பாடு ஏற்பாடு எல்லாவற்றையும் என்னோடு இணைந்து எனக்கு உறுதுணையாக இருந்து செய்து முடித்த தம்பி பிரான்சிஸ், தம்பி அலெக்ஸ் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வந்து இந்த ப்ரேயரில் கலந்து கொண்டு இவர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்த மணமகன் வீட்டார், மணமகள் வீட்டார் 2 குடும்பத்தாருக்கும் அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய இதய குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவுக்கு நன்றி. எல்லாரும் போய் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போங்க.
கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். தீயவன் நடுவில் வருவதில்லை, தீயவன் நடுவில் வருவதில்லை. கர்த்தரோ ஜெயம் எடுத்தார், நம் கர்த்தரோ ஜெயம் எடுத்தார். மகிழ்வோம் அக்களிப்போம், ஆனந்த சப்தமிடுவோம். அகமகிழ்வோம் அக்களிப்போம், ஆனந்த சப்தமிடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். நல்லவர் கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். நல்லவர் கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். கர்த்தரின் மகிமை மேகம் போல, கர்த்தரின் மகிமை மேகம் போல இறங்கட்டும் இந்நாளிலே, இறங்கட்டும் இந்நாளிலே. அகமகிழ்வோம் அக்களிப்போம், ஆனந்த சப்தமிடுவோம். அகமகிழ்வோம் அக்களிப்போம், ஆனந்த சப்தமிடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். நோக்கிப்பார், பண்டிகை கொண்டாடும் எருசலேம் நகரை என்று சொல்லி அதன் ஆசீர்வாதங்களை எல்லாம் விவரிக்கிறார் இறைவாக்கினர் ஏசாயா அதிகாரம் 33:20. முடியா கூடாரமாவோம், அமைதியின் இல்லமாவோம். அசைக்க முடியா கூடாரமாவோம், அமைதியின் இல்லமாவோம். நோயாளி என்று சொல்வதில்லை, நோயாளி என்று சொல்வதில்லை. குற்றங்கள் நீங்கியதே, நம் குற்றங்கள் நீங்கியதே. அகமகிழ்வோம் அக்களிப்போம், ஆனந்த சப்தமிடுவோம். அகமகிழ்வோம் அக்களிப்போம், ஆனந்த சப்தமிடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலம்
தேவனை கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. கானா ஊரு கல்யாணத்தில் வாங்க, நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு கல்லாம் இயேசு இருக்க. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. ஏதேனில் தொடங்கின இந்த கல்யாணம் கானா வரைக்கும் தொடர்கிறது. இந்நாளில் தொடங்கிற இந்த கல்யாணம் வாழ்நாள் முழுதும் தொடரணுமே. நடுவில் வந்த கசப்பெல்லாம் இனிப்பாய் மாறுமே, தண்ணீரும் ரசமாய் மாறுமே. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க